வெல்கம் டு பகவதி கிச்சன். நான் மாலா பாலசுப்ரமணியன். இன்னைக்கு நான் ரம்ஜான் ஸ்பெஷல் ருமானி சேமியா கீர் செஞ்சு காட்ட போறேன். இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வித்தின் 5 மினிட்ஸ்ல செய்யக்கூடியது. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல கொடுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. புது வீடியோஸ் பத்தின அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ப்ரிப்பரேஷனை பார்க்கலாம். ருமானி சேமியா கீருக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் இங்கே ருமானி சேமியா ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இதான் ருமானி சேமியா. இது எல்லா கடைகளில் கிடைக்கும். இங்கே பாருங்கள், சுருள் சுருளாக இருக்கும் பாருங்கள். இது இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு பேக்கெட்டில் 4-5 இருக்கும். இதை நான் ஒன்று எடுத்துருக்கிறேன். 1 கப்பு சுகரு, 1/2 லிட்டர் மில்க் எடுத்துருக்கிறேன். நெய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இது கேஷ்யூஸ் ஆல்மண்ட்ஸ் சின்ன சின்ன பொடியாக அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கார்டமம் பவுடரு. இப்போ ப்ரிப்பரேஷனை பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பேன் சூடானதும் கொஞ்சம் கீ ஊற்றிக்கணும். 1 டேபிள் ஸ்பூன். இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூஸ் ஆல்மண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதில் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வச்சுட்டு போதும். இப்போ நம்ம ஒரு தட்டில் எடுத்துடலாம், பிளேட்டில். பாருங்க, இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். இதில் இன்னும் கொஞ்சம் கீ சேர்த்துட்டு, கொஞ்சம் ஆல்ரெடி அதில் கீ இருக்குது, கொஞ்சம் சேர்த்து இப்போ இந்த ருமானி சேமியா இருக்கு இல்லையா, இந்த பாருங்கள், இதான் ருமானி சேமியா. சுருள் சுருளாக இருக்கும். சேமியா ஆர்டினரி சேமியா விட இந்த சேமியா பாருங்கள் எவ்வளோ தின்னாக இருக்குது பாருங்கள். ரொம்ப தின்னாக இருக்கும். இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த பாயசம் இதை லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் கீயில் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கணும். இந்த மில்க் மூடி வைக்க வேண்டாம். மூடி வச்சா பால் எல்லாம் மேலே பொங்கி வந்துடும். சும்மா ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இதில் குக் ஆகட்டும். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் போதும். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 2 மினிட்ஸ் தான், ரொம்ப நேரம் வேண்டாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம சுகர் போடலாம். இன்னும் உங்களுக்கு ஸ்வீட் வேணும், இதே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்வீட் வேணும்னு நினைக்கிறவங்க. இப்போ நம்ம இந்த கார்டமம் பவுடர் போட்டுக்கலாம்.
அவ்வளோதாங்க, ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான் பாயசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். போதும், ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ். அவ்வளோதான், பாயசம் ரெடி. ரம்ஜான் ஸ்பெஷல் ருமானி சேமியா கீர் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.